பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான இந்த நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான வார்த்தை எரேமியா 17வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லப்படுகிறது. தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்புறவுகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு ஆறுதல் அளிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில, எங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு அநேக தீன்மையான சூழ்நிலைகள் இருக்கிற பொழுது எங்களோட வாழ்க்கையில் நிறைய சொந்தங்கள், நிறைய பேர் இருப்பாங்கன்னு நாங்க நினைப்போம். ஆனா யாருமே எங்க அருகில இருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல நாங்க நல்ல ஒரு சந்தோஷமா, நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமா, ஹாப்பியா நாங்க இருந்தோம்டா, நிறைய சொந்தங்கள், நிறைய உறவுகள், சொந்தம் அல்லாதவர்களும் நான் உனக்கு சொந்தம் என்று சொல்ற அளவுக்கு அநேக உறவுகள் எங்களை தேடி வருவாங்க. ஆனால் அதே நேரத்துல ஒரு துன்பம், ஒரு துயரம், ஒரு கஷ்டம் இருக்கிற நேரத்துல இருக்கிற உறவுகளும் அங்கே அகன்று போகிற ஒரு சூழ்நிலை தான் இந்த உலகத்திலே அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உலகத்துல தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு தீன்மை வருகிற பொழுது, ஏதோ ஒரு காரியம், பயங்கரமான சூழ்நிலைகள், நாங்கள் என்ன செய்வதென்று தத்தளித்து கொண்டிருக்கிற அதே நேரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் தாயின் கருவிலே உருவாகும் முன்னர் அவர் பேர் சொல்லி அழைத்த தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நானே உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன். அந்த தீங்கு நாளில நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன். எந்த ஒரு தீங்கும் உன்னை சூழ்ந்து கொள்ளாதபடி நான் உன்னை பத்திரமாய் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்புறவுகளே, எந்த மனுஷரும் இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை, எந்த காரியங்களும் இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் அவர் என்றுமே மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே அவர் என்னையும் உங்களையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த காலை வேளையில ஆண்டவரோடு கூட நாங்கள் இருக்கும்படி, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும்படி, அவரை மாத்திரம் விசுவாசிக்கத்தக்கதாய் எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த நொடி பொழுதிலும் இயேசு கிறிஸ்து எங்களை ஒரு பொழுதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் அவரை ஒரு விஷயம் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். கிருபையாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரை கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்பத்திலும் துன்பத்திலும் எங்களோடு கூட இருந்தபடி நான் உமக்கு நன்றி அப்பா. நீங்க செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காய் ராஜா எங்களோட தலைகளை தாழ்த்தி அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய நாளில ஆண்டவரே, இந்த நாளை காணும்படி அப்பா உங்களுடைய கிருபை ஆண்டவரே பெரிதா இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய கிருபை ஆண்டவரே புதிதா இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். விசேஷமா இந்த நாளில் ஆண்டவரே, எந்த தீங்குகளும், எந்த ஆபத்துகளும், எந்த பொல்லாப்புகளும், எந்த நாச மோசங்களும் எங்களை சூழ்ந்து கொள்ளாதபடி ஆண்டவரே, அந்த காரியம் எங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யாதபடி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா தடைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா நிந்தனைகள், எல்லா அவமானங்கள், எல்லா ஆண்டவரே பொல்லாத கிரியைகள் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் நாமத்தினால அகன்று போவதாக. என் தேவ ஆவியானவர் நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறபடினால், நீர் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறபடியால், நீர் எங்களுக்கு அரணான கோட்டையா இருக்கிறபடினால் அப்பா உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.